எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் கிறிஸ்டினுங்க. அவங்க வந்து ஒரு ஆரி ஒர்க்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. 3 ஆரி ஒர்க்குங்க. அவங்களோட ப்ரைடல் ப்ளவுஸு, நிச்சயதார்த்தம், அப்புறம் அவங்க அண்ணியோட ப்ளவுஸ் ஒன்றுங்க. அவங்களே வந்து பேட்டர்ன் கொடுத்துட்டாங்க. முதல்ல வந்து அவங்க நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. அவங்க பேட்டர்ன் பார்த்திங்கன்னா மயில் வேணும்னு ஆசைப்பட்டாங்க ரொம்ப. அதனால் கைக்கு 2 அந்த பொண்ணு வந்து ரொம்ப லீனுங்க. மயில் வேணுங்க்கா 2 கைக்கு. பின்னாடி பேட்டர்ன் வந்து மயிலோட தோகை வந்து இருக்கிற மாதிரி எனக்கு பேட்டர்னு. ஆனால் ஸாரீ பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நல்ல ப்ளூ கலரு, ஸாரீ வந்து ஒரு பழுத்த மாம்பழ கலருன்னு செந்தூர மாம்பழ கலருங்க. ரொம்பவே அழகாக இருக்குது கலரு. அதில் காப்பர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எனக்கு கோல்டு தான் ரொம்ப பிடிக்குன்னு. ஆனால் காப்பர் கொடுத்துட்டாங்க. காப்பரில் பீடு ஒர்க்கு எல்லாம் பண்ணணுன்ட்டு நம்ம இப்போ மயிலை வரைஞ்சி அதை அப்படியே ட்ரேஸ் எடுக்கிற கைக்கு ஒரே ஒரு மயில் நல்லா தோகை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னு சில்க் த்ரெட்டில் பார்த்திங்கன்னா எல்லோ கலரும் வெந்தய கலரு டபுள் கலராக 2ஐயும் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு போட்டால் அந்த உங்களுக்கு செந்தூர மாம்பழ கலர் வந்துடும். உங்களுக்கு 2 கலர் நூல் எடுத்து போட்டால் உங்களுக்கு அந்த செந்தூர கலர் வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஒட்டிட்டேங்க, ப்ளூ கலர் ஸ்டோனு ஒட்டிட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் எங்களுக்கு சீக்கிரமாக வேணும்னு சொன்னங்காட்டி நான் ஒரு ப்ளவுஸ் முடித்தேன், எங்கள் பொண்ணு ஒரு ப்ளவுஸ் முடித்தாங்க. அவங்க ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் முடிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொரு ப்ளவுஸு நானே முடிச்சிட்டேங்க, 2 ப்ளவுஸு. இப்போ பார்த்திங்கன்னா கைக்கு ஒரே ஒரு பீகாக் வர்ற மாதிரி. இந்த பீகாக் நேரில் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. ஃபோட்டோவுக்கு அவ்வளோக்கா எடுப்பாக இல்லாத மாதிரி என்ற ஃபீலிங்கு. ஆனால் நேரில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸு வேறு லெவலில் இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ ஒரு கைக்கு முடிச்சாச்சுங்க, 2வது கைக்கு ஒர்க் போயிட்டுருக்குது. என்ன சில்க் த்ரெட் ஒர்க்குங்கிற போது கொஞ்சம் லேட் ஆகும். இது ஒரு கை கொஞ்சம் ரொம்ப லேட் ஆச்சு. 2வது கை எப்போவுமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு கை கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி ஆகும். எல்லாத்துக்குமே அதே தான். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா அதே மாதிரி அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க ரவுண்டு ஃப்ரேமில் இன்னொரு அவங்க அண்ணி ப்ளவுஸ் முடிச்சிட்ருக்குறாங்க. நான் வந்து ஸ்கொயர் ஃப்ரேமில் முடிச்சிட்ருக்குறேங்க. அவங்களும் வந்து அவங்க அண்ணி அவங்களோட டிசைன் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முதுகுக்கு இந்த மாதிரி பெட்டல் வர்ற மாதிரி டிசைன் அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் அதே மாதிரி ஒரு பெட்டல் வரைஞ்சி அட்டையில் எடுத்துகிட்டு சின்ன பெட்டல்லேருந்து அப்படியே பெருசு வர்ற மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ வரைஞ்சிருக்கிறேங்க பேக்குக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறக்கு. வரைஞ்சதுலேயே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நம்ம எப்படி நல்லா போட போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஃபினிஷிங் எப்படி வரும், ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்னு எனக்கு யாரும் கொடுத்ததில்லை. நான் ஓனாக தான் பண்ணியிருக்கிறேன் என்னோடய ப்ளவுஸுகளுக்கு. ரொம்பவே அழகாக வந்துருச்சு. அவுட்டர் லைன் எல்லாம் சுகர் பீடு போட்டு ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்துருக்குறேங்க. இது வரைக்குமே ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக வந்துருச்சு. இதுக்கப்புறம் த்ரெட் ஒர்க் பண்ணால் தான் அதோட ஹைலைட்டை ரொம்ப அழகாக காட்டும். ஆனால் என்ன தெரியுங்களா, இந்த பொண்ணோட ஷோல்டரும் சரி உடம்பும் ரொம்ப லீனாக இருக்குது இந்த பொண்ணு. இப்போ இந்த 3 அண்ணன் போட்டதுலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நேரில் பார்த்தா ரொம்ப அட்ராக்ஷனாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபோட்டோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் கொஞ்சம் அவ்வளோக்கா இல்லாத மாதிரி இருக்குது. நான் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக போட வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனால் அவங்க கொடுத்த டைமு ரொம்ப ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சுங்க. அவங்க கொடுக்குற டைமுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு ப்ளவுஸ் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நிறைவாக இருக்குதுங்க. ஒவ்வொரு ப்ளவுஸ் எடுத்து வைக்கிற போது அந்த ஒர்க் பண்ணுற போது தெரியுங்க, சீக்கிரமாக முடிகிற ப்ளவுஸும் இருக்குது, ரொம்ப இழுத்துட்டு போகும் டைமு. ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆனால் ஒல்லியாக இருக்கிற பிள்ளைக்குங்கிறது கம்மி கழுத்து அளவு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்குமே 8.5 இன்ச்சு வச்சுருந்த கழுத்து, நல்லா ஹைட் அந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வச்சுருந்தோம். நல்லா இருக்குதுங்க, சூப்பராக ஃபினிஷிங் வந்துருச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சன்னமான டிசைனே வச்சுட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா ஒர்க்கு ஃப்ரண்ட்டு பேக்கு போட்டுருக்குறாங்க. பேக்கு முடிஞ்சிருச்சு, கையும் முடிஞ்சிருச்சு, ஏகദേശம் அவங்களும் முடிச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு கீழே வந்து லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு. இது அவங்க அன்னைக்கு பிடிச்ச டிசைனு. இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால் அது பண்ணிகிட்ருக்குதுங்க. ஒரு ஹேண்டு முடிஞ்சிருச்சுங்க, 2வது ஹேண்ட் போட்டுக்கிறாங்க. சில்வர் பீடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக
பீடு டிஃப்ரெண்ட் பீடு கிடைக்காது உங்களுக்கு. கட் பீடு, சுகர் பீடு இந்த மாதிரி பீடு தான் கிடைக்கும். நானும் வந்து கொஞ்சம் திலக ஷேப்பில் இருக்கிற பீடெல்லாம் போட்டு கொஞ்சம் ஹைலைட் கொடுக்க பார்த்துட்டேன். எனக்கு சில்வர் ஒன்று காப்பர் ஒன்று டிசைன் சாரீ வந்தாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் எடுத்து வச்சுட்டு பாருங்க, அதுவும் சில்வரில் அவங்க சாரீ கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு லைட் ப்ளூ மாதிரி இருக்குது. இந்த லைட் ப்ளூவுக்கு நான் ஸ்டோன் ஒர்க் வச்சு இதுவுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. நான் பேக்கில் கொடுத்துட்டு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கை பார்டர் சில்வர் நல்ல பட்டையாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். அந்த பட்டை மேலேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த பார்டர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னாக இருக்குது மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரைடல் ப்ளவுஸு முடிஞ்சுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பீகாக் டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்குதுன்னு. அதாவது டிஃப்ரெண்ட்டாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த பேட்டர்ன் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னே கொடுத்துருக்குறாங்க. பேக்கில் பாருங்கள், பேக்கில் இதே டிசைன் தான் இருந்துச்சுமா. பேக்கில் இந்த மாதிரி டிசைன் ஓகேங்களா. அந்த பீகாக்லேயே சூப்பராக நம்ம டிசைன் கொடுத்துட்டோம். இதில் ஹேங்கிங் வந்து அவங்களோட பேரோட முதல் லெட்ரு PU அப்படிங்கிற ஒரு முதல் லெட்ரு கொடுத்துருக்குறோம். ஹேண்டு வந்து ஜருகி இருக்குதுங்க. ஜருகிக்கு மேலே இப்படி பட்டையாக ஒரு டிசைன் கொடுத்துட்டு கீழே வந்து ஹேங்கிங் போட்டிருக்குறோம். ஹேங்கிங் ரொம்ப சூப்பராக அதுக்கு தகுந்த மாதிரி கீழே நான் ஒரு வரி கொடுப்பேன் எப்போவுமே. இதில் கொடுக்கல, ஜருகியே ஹெவி அப்புறம் ஹேங்கிங் ஹெவின்னு கட்டி கொடுக்கல. ஆல்ரெடி ரொம்ப ரேட்டுக்கு மீறி போயிட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பீகாக் ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்டோன் ஒர்க்கு, கட் பீடு, டியூப் பீடு இது எல்லாமே சேர்த்து வச்சு பண்ணியிருக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க பீகாக் சொல்கிற போது எனக்கு வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸுக்கு பீகாக் எடுபடுமான்னு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த எல்லோ கலர் சாரின்னு கட்டி அந்த எல்லோ கலர் வச்சு மேட்ச் பண்ணிட்டோம். நம்ம இது முடிச்சாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிள் ஒர்க் போதுன்ட்டாங்க. இந்த டிசைனும் அவங்களே தான் கொடுத்தாங்க. இந்த டிசைன் தான் எங்களுக்கு வேணும்ன்ட்டு. இது ஃபுல்லாக சில்வர் பார்த்துக்குங்க. சாரீ வந்து இந்த மாதிரி லாவெண்டர் கலரில் சில்வரில் முந்தி வந்திருக்கு, பல்லு வந்து சில்வரில் வந்திருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பேக்கில் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியூப் பீடு வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேங்க. அப்புறம் ஒரு கல் சரை கொடுத்துருக்குறோம் நம்ம. இது பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் தான் அவங்க வேணும்னே கேட்டிருந்தாங்க. கீழே பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேங்கிங்கும் இது டியூப் பீடு வச்சு நம்ம பண்ணியிருக்கிறோம் ஹேங்கிங்கு. அப்புறம் அங்கங்கே பீடு ஒர்க் மாதிரி கொடுத்துருக்குறோம். பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த ஹேங்கிங் வந்து அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்கம்மா. அதனால் அவங்க வாங்கி கொடுத்த ஹேங்கிங்கே வச்சுட்டோம். இப்போது கழுத்து, பேக் கழுத்து சாரீ பார்த்துக்குங்க. இது வந்து டார்க் நேவி ப்ளூங்க. இந்த சாரீக்கும் வந்து அவங்க வந்து இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை இருக்குது பாருங்கள். சாரீ ஃபுல்லாக பட்டர்ஃப்ளையில் கொடுத்துருக்குறாங்க. பேக்கில் வந்து நம்மளுக்கு சில்வரில் ஒர்க் கொடுத்துட்டோம். இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப லீன் பார்த்தீங்களா. அப்போ இந்த ப்ளூ கலர் எடுத்து நாம் நீட்டாக ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இருக்குது ஸ்கட் பீடுமே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இது கொஞ்சம் ஹெவியாகவே ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட ஹையில் பார்டர் கண்டிப்பாக வேணும்ட்டாங்க. இந்த பார்டரில் பார்த்திங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் சைடில் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அந்த டிசைனில் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறதுனே தெரில. ஆனால் அந்த டிசைன் மேலேயே ஒர்க் பண்ணோன்ட்டு நான் அதே டிசைனில் நம்ம கட் பீடும் ஸ்டோன் செயினும் கொடுத்து அந்த கழுத்தில் என்ன டிசைன் கொடுத்துருக்குறோமோ அதே மாதிரி கொடுத்துட்டு மேலேயும் கொடுத்துட்டு மேலே வந்திங்கன்னா அவங்க பட்டர்ஃப்ளை வேணும்னு கேட்டங்காட்டி 2 பட்டர்ஃப்ளையில் கட் பீடு வச்சு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிறோம். 2 பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்குறோம் நம்ம. ஒர்க் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் ஹேங்கிங் போடலிங்க. அந்த 2க்கு ஹேங்கிங் போட்டேங்க. இதுக்கு ஹேங்கிங் போடல. இதுக்கும் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ரெடிமேட் கொஞ்சம் வாங்கி வச்சு விட்டோம். இதுக்கு நான் தான் வாங்கலிங்க.